ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவுகள் மெய்ப்பட அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு பெரிய கிராமத்தில் வந்து ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருந்திருக்காரு. அங்கே உள்ள பெரும்பாலான நிலங்கள் வந்து அந்த பண்ணையாருக்கு தான் வந்து சொந்தமாக இருந்திருக்கு. அந்த பண்ணையார்கிட்ட வந்து முனியன் சொல்லி ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதாவது வந்து உழுகிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காடுகளை உழுகிற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த முனியனுக்கு வந்து கொஞ்சோண்டு நிலமும் ஒரு சின்ன குடிசை வீடு இருந்திருக்கு. அவனுக்கு அழகான மனைவி, குழந்தைகள் இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த முனியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பண்ணையார்கிட்ட போய் கேட்குறான், ஐயா எல்லாரோட நிலங்கள் எல்லாருமே அவங்கவுங்க பயிரிட்டு விதையெல்லாம் போட்டுட்டாங்க, முளைச்சிருச்சு. என்னோட நிலம் மட்டும் அப்படியே தரிசாவே கிடக்கு. நானும் ஏதாவது பயிரிடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் தானியங்கள் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணையார்கிட்ட போய் கேட்குறான். அதுக்கு அந்த பண்ணையார் சொல்கிறான், நீ என்னோட நிலத்தையே உழுது அதிலேயே வந்து நீ விதை விதைச்சி பயிரிட்டு எல்லாமே பாரு. நீ போய் தனியாக விதைச்சி பண்ணையார் ஆகணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதோ, அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீ அதையெல்லாம் வந்து விட்டுரு. நீ என்னோட நிலத்தையே போய் யூஸ் பண்ணிக்க, அப்போனா தான் உனக்கு அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணையார் கோவமாக சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்றாரு அந்த முனியனை. முனியன் வந்து சோகத்தோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் தன்னோட மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு தானியம் கேட்டேன், நம்ம வளர்ந்து வர்றது அந்த பண்ணையாருக்கு வந்து பிடிக்கல, அதனால தானியங்கள்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்பவும் போல தான் நீயும் நம்ம குழந்தைங்க எல்லாருமே நம்ம பட்னியாக கிடக்க வேண்டியது தான், இதுதான் நம்ம தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த முனியனோட அந்த சின்ன குடிசையில் ஒரு குருவி வந்து கூடு கட்டுது. இதை பார்த்து அவனோட மனைவி என்ன சொல்கிறான்னா, நம்ம இருக்க குடிசையே காற்று மழைக்கு கூட தாங்காது, இன்னைக்கு காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலோ அது வந்து சாஞ்சிரும், இதில் போய் இந்த குருவி கூடு கட்டி வாழணும்னு ஆசைப்படுதேங்க, ஆனால் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். விடுமா பாவம், அதுவும் வாய் பேச முடியாத ஒரு ஜீவன் தானே, இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம நிலமை அதுக்கு எப்போ தெரியுதோ அப்போ அதுவாகவே போயிடும், நம்ம வந்து அதை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி முனியன் வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து சொல்கிறான். கொஞ்ச நாளில் அந்த குருவி வந்து ஒரு 4 முட்டையை வந்து அந்த கூட்டில் இட்டு வைக்கிது. அந்த 4 முட்டையும் பொரித்து அழகாக 4 குஞ்சுகளாக ஆகி கீ கீ கீன்னு சத்தத்தோடு கத்திக்கிட்டே இருக்குதுங்களாம். திடீர்னு என்னாச்சுன்னா, அந்த 4 குஞ்சுக இருக்க அந்த கூட்டுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு வந்து அந்த குஞ்சுகளை திங்கிறதுக்காக வந்துருச்சு. அந்த குருவி குஞ்சுக எல்லாமே கீ கீ கீன்னு சத்தம் போட்டு அலறதை பார்த்துட்டு முனியன் வேக வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த குஞ்சுகளை எல்லாத்தையும் அந்த பாம்பு வந்து அப்படியே விழுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு குச்சி எடுத்து அந்த பாம்பை அடித்து கொன்னுடுறான். அடித்து கொண்டுமே அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சுன்னா 3 குருவிகளையுமே குருவி குஞ்சுகள்லாம் முழுங்கிருச்சு. ஒரு குஞ்சோட காலில் வந்து உடஞ்சி அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த பாம்பை கொன்னுட்டு அந்த குருவி குஞ்சை எடுத்து அதோட கால் உடஞ்ச காலுக்கு கட்டு போட்டு அதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து அதை ரொம்ப பக்குவமாக பாதுகாக்கிறான். அந்த குருவியோட கால் கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா அந்த குருவி அந்த கூட்டை விட்டு பறந்து போகிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த குருவி இந்த கூட்டை விட்டு நல்ல காலெல்லாம் சரியானதுக்கப்புறமா பறந்து போயிடுச்சாமா. அந்த குருவி போனதுக்கப்புறமா நம்ம முனியனோட குடும்பம் ரொம்ப வறுமையிலிருந்து மீளவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சாமாம். இப்படியே அரை வயிற்று கஞ்சியுமா நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நாளுங்க நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனோட மனைவி ரொம்ப சோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே அந்த முனியன் போய் கதவை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அங்கேருந்து அந்த கூட்டை விட்டு பறந்து போச்சு இல்லையா, அந்த குருவி வந்து நிற்கிது. அந்த குருவியோட வாயில் பார்த்திங்கன்னா ஒரு தானியத்தோடு வந்து நிற்கிது. அந்த தானியத்தை அந்த முனியனோட கையில் கொடுக்குது. இந்த தானியத்தை கொண்டு போய் உன்னோட வீட்டு தோட்டத்தில் நட்டு வை, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி பறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த குருவி இன்னொரு தானிய விதையோடு வருது. வந்து அவனோட கையில் கொடுத்து இதை வந்து நீ வீட்டுக்கு முன்புறத்தில் கொண்டு போய் நட்டு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திரும்பவும் அந்த குருவி பறந்து போயிடுது.
திரும்ப 3வது தடவையும் ஒரு தானிய விதையோட வருது. வந்து அந்த முனியன்கிட்ட குடுத்து, "இத கொண்டு போய் நீ ஜன்னல் பக்கத்துல அது ஓரமா நட்டு வையி" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த 3வது விதையையும் குடுக்குது. அந்த குருவி சொன்னது மாரியே நம்ம முனியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தோட்டத்தில் ஒரு விதையும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு விதையையும், ஜன்னல் ஓரத்தில் ஒரு விதையுமா கொண்டு போய் நட்டு வச்சிடுறான். மறுநாள் பொழுது விடியுது. விடிஞ்சு பார்த்தா அவன் நட்ட விதை எல்லாத்துலேயுமே அப்படியே 3 பூசணிக்காய் வந்து அப்படியே பெருசு பெருசாக காய்ச்சி தொங்குது. முனியனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா ஒரே நாளில் எப்படி நேற்று தான் நம்ம விதை போட்டோம், இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சி தொங்குதே அப்படின்னு அவனுக்கு ஒரே பேரதிர்ச்சி வேற, இன்பம் வேற. சரின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இருக்க பூசணிக்காயை போய் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தோட்டத்தில் இருக்க பூசணிக்காயை போய் வெட்டி எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து துண்டு துண்டாக வெட்டி பார்த்தா உள்ளுக்க இருந்து நிறைய உணவுப் பொருட்களாக வருது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது பூசணிக்காயை வெட்டினோடனே உணவுப் பொருளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து அவங்க எல்லாருமே, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு பசி ஆறிடுறாங்க. திரும்ப அந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் அப்படியே அந்த வெட்டினதை எல்லாத்தையும் திரும்ப ஒன்று சேர்த்தா அது ஒரு முழு பூசணிக்காயாக மாறிடுது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம் முனியனுக்கு. என்னடா இது ஒரு மந்திர பூசணிக்காயாக இருக்குமோ, அதுதான் நமக்கு இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்கு எப்போல்லாம் சாப்பாடு தேவைப்படுதோ அப்போயெல்லாம் இந்த பூசணிக்காயை 2ஆக வெட்டினோன்னா நமக்கு தேவையான சாப்பாடு கிடச்சிடும். நம்ம சாப்பிட்டு பசி அறிக்கலாம். திரும்ப அதை ஒட்ட வச்சிட்டோன்னா திரும்ப முழு பூசணிக்காயாக மாறிடும். இனிமேல் நம்ம உணவுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே முனியனோட மனைவி சொல்கிறா, ஏங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த பூசணிக்காயும் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து வெட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே முனியன் என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்க பூசணிக்காயை போய் வெட்டி அப்படியே மெதுவாக உருட்டிட்டு வர்றான். உருட்டிட்டு வந்து அதை அப்படியே 2, 3 அப்படியே வெட்டுறான். வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து அழகழகான ஆடைகள், ஆபரணங்கள், மணிகள் இப்படி நிறைய உள்ளேருந்து வருது. 3வதாக நம்ம ஜன்னல் பக்கத்தில் நட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பூசணிக்காயையும் போய் எடுத்துகிட்டு வந்து அதையும் வெட்டி பார்க்குறான். அதை வெட்டி பார்த்தா உள்ளேருந்து அப்படியே பொற்காசுகளாக அப்படியே கொட்டுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க முனியனோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல உடைகள் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய அழகான ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டான் அந்த முனியன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவன் பெரிய நல்ல செல்வந்தன் ஆயிட்டான் அப்படிங்கிறது அந்த பண்ணையாருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த பண்ணையார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முனியனை தேடி போய், டேய் முனியா, நீ இவ்வளவு வசதியாக இருக்கிறதுக்கு என்னடா காரணம், உனக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இவ்வளோ காசு பணம் நகைகள் இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணையார் வந்து கேட்குறாரு. அவனும் என்ன பண்ணுறான்னா, தனக்கு என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அப்படியே உண்மையை சொல்லிடுறான் அந்த பண்ணையார்கிட்ட. பண்ணையாருக்கு ஒரு பேராசை. ஆஹா, இவன் இப்படி தான் செல்வந்தனாக இருக்கானோ, சரி நம்மளும் வேணா இதே மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பண்ணையார் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டுக்கு போய் இவரே தானே ஒரு கூடு தயார் பண்ணி கொண்டு போய் அந்த அவரோட வீட்டில் வைக்கிறாரு. எப்போயாவது அந்த குருவி வருமா, ஏதாவது ஒரு குருவி வந்து இந்த கூட்டில் தங்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குருவியும் அந்த கூட்டில் வந்து தங்குது. அந்த குருவி தங்கின கொஞ்ச நாள்லையே ஒரு 4 முட்டையை இட்டு வைக்கிது அந்த கூட்டில். அந்த 4 முட்டையும் கொஞ்ச நாளில் பொரித்து 4 குஞ்சுகள் ஆயிடுது. அப்போ அவன் சொன்ன மாதிரியே பாம்பு வந்து அந்த குஞ்சுகளெல்லாம் திங்கணும் இல்லையா, பாம்பு வரும் வரும்னு அந்த பண்ணையார் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் பாம்பு வரவே இல்லை. அவருக்கு பயங்கரமான கோபம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த குஞ்சுகளெல்லாம் அடிக்கிறாரு. அடித்து 3 குஞ்சை கொன்னுட்டாரு. ஒரு குஞ்சோட காலை உடச்சிட்டாரு. உடச்சோடனே குருவி பயங்கரமான அலறல் சத்தத்தோடு கத்திக்கிட்டே இருக்குது. அந்த குஞ்சை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பாதுகாக்கிற மாதிரி மெதுவமாக மருந்து போட்டு கட்டு போட்டு அதுக்கு வேலைக்கு சாப்பாடு போட்டு இப்படி பாதுகாக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த குருவிக்கு காலில் அடிபட்டதெல்லாம் சரியாகி அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. பறந்து போன குருவி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம அரசனை விட பெரிய செல்வந்தன் ஆயிடலாம் அப்படிங்கிற பேராசையோட பண்ணையார் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருந்த நேரம் அவர் நினச்சது மாதிரியே அந்த குருவி வீட்டுக்கு வருது. அதுவும் ஒரு தானிய விதையோடு வருது. அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குது.
முதல்ல கொண்டு வந்த விதைய வீட்டுக்கு பின்புறத்தில் நட்டு வச்சிரு, இன்னொரு விதைய வீட்டுக்கு முன்புறத்தில் நட்டு வச்சிரு, இன்னொன்று கிணற்று பக்கத்தில் நட்டு வச்சிருன்னு சொல்லி ஒரு 3 விதைய அந்த குருவி கொடுக்குது. பண்ணையாரும் பேராசையோடு என்ன பண்ணுறாருனா அந்த விதைகளெல்லாம் அந்த குருவி சொன்னது மாதிரியே வீட்டுக்கு பின்னாடி ஒரு விதையும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு விதையையும் கிணத்து பக்கத்தில் ஒரு விதையுமா கொண்டு போய் நட்டு வைக்கிறாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நட்டு வச்ச விதைகள் எல்லாத்துலேயுமே பூசணிக்காய் அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்கியிருக்கு. அவருக்கு ஒரே ஆசை, நம்ம பெரும் செல்வந்தனாக போகிறோமே, பூசணிக்காயெல்லாம் காய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார். தோட்டத்தில் விளைஞ்ச அந்த பூசணிக்காயை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து 2 3 அப்படியே வெட்டி பார்த்தா உள்ளேருந்து பூச்சியாக வெளியில் வந்திருக்கு. அந்த வெளியில் வந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பண்ணையாரோட தோட்டத்தில் இருந்த பயிர்களை எல்லாத்தையும் தின்னு முடித்தோடனே டக்குன்னு மறைஞ்சிருச்சாமா. உடனே அந்த பண்ணையார் வயிற்றுலையும் வாயிலையுமே அடிச்சுக்கிட்டாராம்மா. ஐயோ, இப்படி எல்லாம் போச்சே, எல்லாத்தையுமே தின்றுச்சே இந்த பூச்சி, அது எது தின்னுச்சுன்னு தெரியலையே, அதையும் காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம்மா. வீட்டுக்கு முன்னாடி இருக்க பூசணிக்காயை எடுத்துகிட்டு வந்து சரி இதையாவது வெட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை வெட்டினா அதுலேருந்து ஒரு தீப்பொறி மாதிரி வந்து அந்த பண்ணையாரோட மாளிகையை ஃபுல்லாகவே எரித்து சாம்பலாக்கிடுச்சாமாம். ஒரு செகண்டில் ஃபுல்லாக தரமட்டமாயிருச்சாமா. இதோட இந்த பண்ணையார் வந்து ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம்மா. 3வது பூசணிக்காயை உடச்சி பார்க்குறதுக்கு யாருமே முன்னுக்கு வரலையாம்மா. அதை உடச்சி பார்க்குறதுல பண்ணையாருக்குமே விருப்பம் இல்லையாம். ஏன்னா அதிலிருந்து ஒருவேளை தேளு பூரான் இப்படி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு யாருமே அந்த 3வது பூசணிக்காயை உடைக்கவே இல்லையாம். பேராசைப்பட்ட பண்ணையாருக்கு கிடைச்சதை பார்த்தீங்களா, எல்லாமே நஷ்டமாயிருச்சு. அதுக்கு தாங்க சொல்கிறது, எதுலேயுமே வந்து பேராசைப்படக்கூடாது. ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். என்னோடய சேனல்ஸில் நான் நிறைய இதே மாதிரி வந்து ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.